இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரெண்டு குடும்பத்துக்காரங்களும் நான் சொல்ல போற விஷயத்துல கலந்துக்கு தயாரா இருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் நாங்க ரெடி. என்ன விஷயம் சொல்லுங்க. ரெண்டு குடும்பத்துல இருக்கிற ஆம்பளைங்க பக்கத்து மலையில இருக்கிற மலைக்கருப்பன் கோயில்ல இருந்து மண்புறவிய எடுத்துட்டு வரணும். அத பத்திரமா பக்தியா கொண்டு வந்து அம்மன் கிட்ட சேர்க்கணும். ஆனா அந்த மலைக்காடு சாதாரணமான காடு இல்ல. அங்க போனவங்க உயிரோட திரும்பி வர்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த காட்டுக்குள்ள எப்போ எந்த வகையில ஆபத்து வரும்னு யாருக்குமே தெரியாது. அந்த அம்மனுடைய வாகனமே சுத்துறதாவும் அத 2-3 பேரு நேர்ல பார்த்ததாவும் ஒரு பேச்சு இருக்கு. பூஜைக்கு மட்டும்தான் நாங்க கூட்டமா மலைக்காட்டுக்கு போயிட்டு வருவோம். ஆனா இன்னைக்கு இந்த ரெண்டு குடும்பத்து ஆம்பளைங்களும் அங்க போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஐயா, அம்மனுடைய அருள் இருந்தாதான் அந்த மலைக்கருப்பனுடைய புறவியை தூக்கிக்கிட்டு அந்த காட்டை விட்டு உயிரோட வர முடியும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சாமியோட சப்பரம் கோயில்ல இருந்து கிளம்பி ஊரை சுத்தி திரும்ப சன்னதிக்கு வர்றதுக்குள்ள அந்த புறவியை கொண்டு வந்து வைக்கணும். அப்படி யாரு முதல்ல கொண்டு வந்து வைக்கிறாங்களோ, அதுவும் சின்ன கீரல் கூட இல்லாம வைக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அம்மனோட அருள் இருக்குன்னு நாங்க நம்புறோம். அந்த குடும்பத்துக்கு தான் பரிவட்டம். இதுதான் இந்த ஊரோட வழக்கம். மலைக்கருப்பன் காட்டுக்கு போயிட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்ல. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. இதுல யோசிக்க என்ன இருக்கு? நான் தயார். கர்ணா, நம்ம குடும்பத்து சார்பா நீ போயிட்டு அண்ணா, அது என் கடமை. நிச்சயம் மண்புறவியோட மொத ஆள நாம. இந்த வேலையை கொடுக்குறாங்க. ஏய், நீ சிலம்பம் போட்டியில ஜெயிச்சதான் நினைச்சிட்டு இருக்க. ஆனா இந்த போட்டியில தெரியும்டா யார் நிஜமாவே ஜெயிக்க போறாங்க. ஏய், என்ன சிலம்பம் போட்டியில தோத்தது பத்தாதுன்னு இதுல வேற தோக்க போறாங்க.